2026ல நம்ம எல்லாருமே ஏஐ அப்படிங்கிற ஒரு ஹோபியில ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா இன்ஸ்டியூட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க கண்டிப்பா வேல்யூ ஃபார் மணி. Hi, I am Sri Mohanaprin from Trichirappalli. Basically, I am from ECE background and I am a fresher too. ஸோ இன்னைக்கு 2026ல நம்ம எல்லாருமே ஏஐ அப்படிங்கிற ஒரு டேர்மை கண்டிப்பாக யாருமே நம்ம கேள்விப்படாமல் கடந்து வந்துட்டு இருக்க மாட்டோம். பிகாஸ் ஏன்னா ஏஐ அப்படிங்கிற பூம் ஒரு இண்டஸ்ட்ரியோட இம்பாக்ட் இன்னைக்கு ஐடியில் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை வந்துட்டு உண்டு பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட ஏஐ இன்ஜினியர்ஸ், ஜென்ஐ இன்ஜினியர்ஸ் இந்த இவங்களுக்கான ஒரு ஓப்பனிங்கிறது வந்துட்டு நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கோர்ஸை நானுமே வந்துட்டு காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெஷராக அஸ் ஒரு ஸ்டூடெண்ட் பிகினராக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஸ்டெக் ஆகிற விஷயம் என்னன்னா வேர் டு ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் வாட் இஸ் தி ரைட் ஆர்கனைசேஷன் டு லேர்ன் திஸ் ஏஐ கோர்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு லொக்கேஷன் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க மேஜராக அவங்க இன்ஸ்டியூட்ல என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது இல்லாமல் ஒரு பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்மே வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு சாஃப்ட் ஸ்கில் ப்ரிப்பரேஷன், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், அடுத்து லிங்க்டின் ஸ்ட்ராட்டஜி, அடுத்து வந்துட்டு உங்களை நீங்கள் வந்துட்டு எப்படி செல்ஃப் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே அவங்களுக்கு வந்துட்டு கவர் பண்ணிடுறாங்க. ஸோ பை யூசிங் திஸ் வி கேன் கெட் ஆஃபர் லெட்டர் ஈஸிலி. ஸோ இங்கே எனக்கு ஏஐ மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் ஏஐக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மதர் டங் தமிழில் தான் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்க போதும். ஸோ மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ்லேயோ வந்துட்டு ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது கஷ்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நம்மளுக்கு புரியுற மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட எல்லா டாபிக்ஸுமே பிரேக் டவுன் பண்ணி நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் எனக்கு ஹோபியில் ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இண்டிவிஜுவல் மென்டார் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ மற்ற இன்ஸ்டியூட்ல வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ டீச் பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும் போயிடலாம். ஸோ ஆனால் நம்மளுக்கு இப்போ டவுட் அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக வரும். இன்ஸ்டியூட் ஈவன் தான் நானுமே அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ உங்கள் எல்லா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு தனித்தனி மென்டார்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணிடுறாங்க. தே கேன் அவைலபிள் ஃபார் 24/7. ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மாடியூல் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் நீங்கள் செய்ய போகிறீங்க, ஆர் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட மென்டாரோட சப்போர்ட்டோட நீங்கள் வந்துட்டு உங்களோட டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் ப்ரீவியஸாகவே நான் மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கான ட்ரைனிங்குமே கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அடிஷ்னலாகவே நீங்கள் ஒரு மாடியூல் கம்ப்ளீட் பண்ண போனால் உங்களுக்கான மார்க் இன்டர்வியூஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் டாஸ்க்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இது நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக அந்த ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்துட்டு ஈஸியாக நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் ரியல் டைம் இன்டர்வியூ வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஓகே ஜஸ்ட் லைக் தட் இவ்வளோ தான்ப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ என்னை மாதிரி நீங்களுமே வந்துட்டு இப்போ ஒரு ஏஐ நீங்கள் வந்துட்டு புதுசாக லேர்ன் பண்ண போகிறீங்க, ஏஐ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஐ கேன் ப்ரிஃபர் யூ ஹோப் ஏஐ இன்ஸ்டியூட் ஃபார் தோஸ் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த ஏஐ அப்படிங்கிற கற்றுக்கணும்னு ஸ்டார்டிங்கில் இந்த இன்ஸ்டியூட்டில் வரப்போ எனக்கு பேசிக்காக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஏஐ அப்படிங்கிற ஒரு டேர்ம் மட்டும் தான் எனக்கு தெரியும். அண்ட் இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் இருக்கு, வாட் இஸ் ஆக்சுவலி ஏஐனா என்ன, அண்ட் இதோட எண்ட் கோல் என்ன, அண்ட் இது வந்துட்டு ஃபியூச்சர் ஒரு 2030 அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து இது எப்படி வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது, அண்ட் எந்த மாதிரியான ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்க போகுதுங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு ஐடியா வந்து எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ தாராளமாக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் இப்போ தான் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன், ஸோ வந்துட்டு நான் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிற கேட்டகரிக்கு தாராளமாக என்னோட ஹோப் ஏஐ இன்ஸ்டியூட் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.